நாடு என்பது என்ன? நாடு என்பது நிலமா, அந்த நிலத்தில் வாழும் மக்களா? எது முதன்மை பெறுகிறது? நிலம் என்பதே மக்களுக்காகத்தான். எனவே நாடு என்று சொல்லும் பொழுது மக்கள்தான் முதன்மை பெறுகிறார்கள். இந்த நாடு என்ற பார்வை எப்படி உருவானது? வரலாற்றில் மக்கள்தான் நாடு என்றால் அது எப்படி, எப்பொழுது உருவானது? மனித சமுதாயத்தில் மிகவும் அடிப்படையான அமைப்பு என்பது குடும்பம். ஒரு குடும்பம் என்பதை நாம் தாய், தந்தை, பிள்ளைகள் என்று பார்க்கிறோம். இந்த பிள்ளைகள் ஆண்டுகள் செல்ல செல்ல வளர்ச்சி அடைகிறார்கள். அவர்களுக்கு இணையர்கள் வருகிறார்கள், அவர்களுக்கு பிள்ளைகள் வருகிறார்கள். இப்படி ஆண்டுகள் செல்ல செல்ல அந்த குடும்பத்தின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. இது ஒரு கூட்டு குடும்பமாக மாறுகிறது. அதுவும் ஒரு கட்டத்திற்கு மேல் அதிக எண்ணிக்கை ஆகும் பொழுது அது ஒரு ஊராக மாறுகிறது. இதுவரை நாம் பார்த்த இந்த குடும்பம், கூட்டு குடும்பம் ஆகிய அமைப்புகள் மக்களை குறிக்கின்றன. ஆனால் முதலில் இந்த ஊர் என்ற சொல்தான் மக்களுக்கும் நிலத்திற்கும் பொது சொல்லாக வருகிறது. வரலாற்றில் முதலில் இப்படி தனித்தனியான ஊர்கள் தான் நாடுகளாக ஆகின்றன. நாடு என்பது இன்று இருப்பதை போன்ற பெரிய நிலப்பரப்பாக வரலாற்றின் தொடக்கத்தில் இல்லை. தனித்தனி ஊர்கள் தான் தனித்தனி நாடுகளாக இருந்தன. அதை சிட்டி ஸ்டேட்ஸ் என்று அழைக்கிறார்கள். இப்பொழுது கூட தமிழ்நாட்டு அளவில் பல ஜாதிகளில் நாடு என்ற பிரிவு வைத்திருக்கிறார்கள். இந்த நாடு என்பது பெரிய நிலப்பரப்பு இல்லை, தனித்தனியான ஊர்கள் மட்டும்தான். உலக அளவில் பார்த்தால் இன்று கிரேக்கம் என்ற நாடு இருக்கிறது. இது இன்று ஒரு நாடாக இருக்கிறது. ஆனால் இதற்கு முன்பு அப்படி ஒரு தனி நாடாக இல்லை. அதில் இருக்கும் பெருநகரங்களான ஏதென்ஸ், ஸ்பார்ட்டா ஆகியவை தனித்தனியான சிட்டி ஸ்டேட்ஸாக இருந்தன. இந்த நகரங்கள் தன்னளவில் வளர்ச்சி அடையும் பொழுது அவை நாடாக மாறுகின்றன. அப்பொழுது அவை தன்னை சுற்றி இருக்கும் நிலப்பரப்பின் மீது ஆட்சி செலுத்துகிறது. ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த ஒட்டுமொத்த நிலப்பரப்பும் நாடு என்று மாறுகிறது. அந்த நடுவில் இருக்கும் நகரம் தலைநகரம் என்று மாறுகிறது. இப்படித்தான் இந்திய வரலாற்றில் மகதம் என்ற நாட்டின் தலைநகரம் என்று பாடலிபுத்திரம் கூறப்படுகிறது. அதே போல பாண்டியர்கள் தலைநகரம் என்று கொர்க்கை கூறப்படுகிறது. பிறகுதான் அந்த தலைநகரம் மதுரைக்கு மாற்றப்படுகிறது. இப்படி ஊராக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் இவை அனைத்துமே மனிதர்களுக்கும் நிலத்திற்குமான தொடர்பை குறிக்கிறது. இவை மனிதர்களுக்கு மட்டும் என்று இல்லை, அனைத்து விலங்குகளுக்கும் பொதுவானது. எடுத்துக்காட்டாக ஒரு நாய் இருக்கிறது. ஒரு தெருவில் ஒரு நாய் இருக்கிறது. இன்னொரு தெருவில் இருந்து இன்னொரு நாய் இந்த தெருவுக்கு வந்தால் இந்த நாய் அதை பார்த்து குரைக்கும், கடிக்கும், சண்டை போட்டு துரத்திவிடும். இதுவே வந்த நாய் வலிமையாக இருந்தால் அந்த நாய் இங்கே இருக்கும் நாயை கடித்து துரத்திவிடும். உங்களுக்கு நாய் என்று கூறுவது புரிந்து கொள்ள மனத்தடையாக இருக்கிறது என்றால் நீங்கள் சிங்கம் என்று வைத்துக் கொள்ளலாம். உயிரியலில் விலங்குகளுக்கு இடையே ஏற்றத்தாழ்வு பார்ப்பதில்லை. ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருக்கிறது, இன்னொரு காட்டு சிங்கம் இந்த காட்டிற்கு வருகிறது. அப்பொழுது இந்த சிங்கம் வந்த சிங்கத்தை பார்த்து சண்டை போட்டு துரத்தி விடுகிறது. இதுவே வந்த சிங்கம் வலிமையாக இருந்தால் அது இங்கே இருக்கும் சிங்கத்தை சண்டை போட்டு துரத்திவிடும். இப்படி ஒரு விலங்கு தன்னுடைய கட்டுப்பாட்டில் ஒரு நிலப்பகுதியை வைத்துக் கொள்வதற்கு பெயர் டெரிட்டோரியாலிட்டி. டெரிட்டரி என்பது கட்டுப்பாட்டிற்கு உட்பட்ட பகுதி. டெரிட்டோரியாலிட்டி என்பது அப்படி கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்காக செய்யப்படும் செயல்பாடுகளும் அப்படி உரிமை இருப்பதால் செய்யும் செயல்பாடுகளும் ஆகும். இதுதான் மனிதர்கள் செய்யும் பொழுது நாடு என்றும் நாட்டுப்பற்று என்றும் கூறப்படுகிறது. முதலில் இதை ஏன் விலங்குகள் செய்ய வேண்டும்? பாதுகாப்பிற்காகத்தான். பாதுகாப்பு என்றால் என்ன என்று ஏற்கனவே தனியாக ஒரு காணொளி வெளியிட்டிருக்கிறேன், பாருங்கள், பயன்படும். முதல் தேவை உடனடி பாதுகாப்பு. நம்மை இந்த நொடியில் எந்த விலங்கும் கொன்று தின்று விடாமல் இருக்க வேண்டும். எனவே அதற்கு பாதுகாப்பான ஒரு இடத்தை தேர்வு செய்கின்றன. அந்த இடத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கின்றன. இரண்டாவது தேவை உணவு பாதுகாப்பு. ஒரு இடம் பாதுகாப்பாக இருக்கிறது என்று இருந்தால் அங்கே உணவு இல்லாமல் இருந்தால் வாழ முடியுமா? முடியாது. எனவே பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும், அங்கே உணவும் கிடைக்க வேண்டும். அப்படி உணவு கிடைக்கும் பொழுது மற்ற விலங்குகள் அங்கே வந்து அந்த உணவை தின்றுவிட்டு சென்றால் இங்கே இருக்கும் விலங்குக்கு அது பத்தாமல் போய்விடும். அதனால்தான் மற்ற விலங்குகளை தன்னுடைய இனமாக இருந்தாலும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட பகுதிக்குள் மற்ற விலங்குகளை விடுவதில்லை. இப்படி தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் ஒரு நிலப்பகுதியை வைத்துக் கொள்ளும் செயலை ஆண் விலங்குகள் மட்டும்தான் செய்யும், பெண் விலங்குகள் செய்வதில்லை. அப்படி என்றால் பெண் விலங்குகள் தங்கள் பாதுகாப்பிற்காகவும் உணவிற்காகவும் என்ன செய்யும்? பண்டமாற்றம் செய்யும். விலங்குகள் பண்டமாற்றம் செய்யுமா? செய்யும். ஆண் விலங்குடைய கட்டுப்பாட்டில் நிலம் இருக்கிறது. அந்த நிலத்தில் தான் பாதுகாப்பு கிடைக்கிறது, உணவு கிடைக்கிறது, குடிநீர் கிடைக்கிறது. ஆனால் எதிர்கால பாதுகாப்பிற்கான இனப்பெருக்கத்தை பெண்ணால் மட்டும்தான் செய்ய முடியும். அதைத்தான் பெண் விலங்கு ஆண் விலங்கோடு பண்டமாற்றம் செய்கிறது. நாம் முதலிலேயே பார்த்தோம், 2
ஒரு விலங்கின் கட்டுப்பாட்டில் ஒரு பகுதி இருக்கும் பொழுது வேறு ஒரு விலங்கு அந்த இடத்திற்கு வந்தால் அந்த விலங்கு சண்டை போட்டு துரத்திவிடும். ஆனால் இது வரும் விலங்கு ஆண் விலங்காக இருந்தால் மட்டும்தான் நடக்கும். பெண் விலங்காக இருந்தால் இப்படி சண்டை நடக்காது. பெண் விலங்கு வரும்பொழுது அந்த இடத்தில் கிடைக்கும் பாதுகாப்பையும் உணவையும் பயன்படுத்தி கொள்ளும். பண்டமாற்றாக அந்த ஆண் விலங்கு இந்த பெண் விலங்கோடு உடலுறவு செய்து இனப்பெருக்கம் செய்யும். எனவே ஆண் விலங்குகள் தான் நேரடியாக நிலத்தோடு தொடர்பில் இருக்கிறார்கள். பெண் விலங்குகள் அப்படி இல்லை. இது விலங்குகளுக்கு. மனிதர்கள் இதில் மாறுபடுகிறார்கள். மனிதர்கள் முதலில் ஒரு இடத்தில் தங்கியது என்பது விவசாயம் செய்யும் பொழுதுதான். அதுவரை மனிதர்கள் வேட்டையாடி கொண்டு இருந்தார்கள். விவசாயம் செய்வது என்பது ஒரு இடத்தில் தங்களுடைய இனப்பெருக்க காரணத்தால் கருவுற்று இருக்கும் பொழுது பெண்கள் தான் செடி கொடிகள் எப்படி வளர்கிறது என்று நுட்பமாக கவனித்து விவசாயத்தை கண்டுபிடித்தார்கள் என்று உலகம் முழுவதும் உள்ள அறிஞர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவே பெண்கள் விவசாயத்தை கண்டுபிடித்து அதன் மூலம் ஒரு இடத்தில் தங்குவதற்கான தேவை ஏற்படுகிறது. எனவே மனிதர்களுக்கு மட்டும் என்று பார்த்தால் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே நிலத்தோடு நேரடியான தொடர்பு ஏற்படுகிறது. மறுபடியும் விலங்குகளுக்கு வருவோம். ஒரு ஆண் விலங்கு மற்ற ஆண் விலங்குகளிடம் இருந்து போராடி ஒரு நிலப்பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கிறது. எனவே அது வன்முறை சார்ந்த பண்புகளை வளர்த்துக் கொள்கிறது. ஒரு பெண்ணுக்கு அப்படி சண்டை போட தேவையில்லை, ஆனால் பண்டமாற்றம் செய்ய தேவைப்படுகிறது. எனவே அது வன்முறை சார்ந்த பண்புகளை வளர்த்துக் கொள்வதில்லை, மாறாக தகவல் தொடர்பு சார்ந்த பண்புகளை வளர்த்துக் கொள்கிறது. மனிதனும் விலங்குதான், ஆனால் மனிதன் தனியாக வாழும் விலங்கு இல்லை, சமூகமாக வாழும் விலங்கு. இன்று இருக்கும் விலங்குகளிலேயே மிகவும் விரிவான சமூக கட்டமைப்பை உடைய விலங்கு மனிதன். எனவே மனிதர்கள் மற்ற விலங்குகளைப் போல தனித்தனியாக சண்டை போட்டுக் கொள்வதில்லை. எதை செய்தாலும் குழுவாக இணைந்து செய்கிறார்கள். அப்படி குழுவாக இணைந்து செயல்படும் பொழுது தகவல் பரிமாற்றம் என்பது மிகவும் முதன்மையான இடத்தை பெறுகிறது. அதன் காரணமாகத்தான் ஒத்துழைப்பு ஏற்படுகிறது. இந்த ஆண் விலங்குகள் சண்டை போடுவதன் தொடர்ச்சிதான் இன்று மனிதர்கள் போர் செய்வது. பெண் விலங்குகள் தகவல் பரிமாற்றம் செய்வதன் தொடர்ச்சிதான் மனிதர்கள் அரசியல் செய்வது. எளிமையாக பார்த்தால் போர் என்பது வலுத்தவன் அனைத்தையும் எடுத்துக்கொள்வது, எளியவர்கள் அனைத்தையும் இழப்பது. அரசியல் என்பது வன்முறை இல்லாமல் இரண்டு தரப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவை எட்டுவது. விலங்குகள் கூட்டமாக வாழும் பொழுது அந்த கூட்டத்தில் வலிமையான விலங்கு மற்ற விலங்குகளோடு சண்டை போட்டு அந்த கூட்டத்தின் தலைமையை எடுத்துக்கொள்ளும். மனிதர்களும் முதலில் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். பிறகு பண்பாட்டு வளர்ச்சி அடைகிறார்கள். அதன் காரணமாக தலைமை என்பது இருக்கும் உணவை அள்ளி தின்றுவிட்டு செல்வது கிடையாது, அந்த குழு உறுப்பினர்கள் அனைவருடைய தேவைகளையும் நிறைவு செய்வது என்று பார்வை மாறுகிறது. குழுவை ஆட்சி செய்வது என்பது தனிப்பட்ட வலிமை பத்தாது, அதற்கு குழு உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவை என்ற நிலைமை வருகிறது. இதன் காரணமாக ஆண் விலங்குகளுடைய வன்முறை சார்ந்த பண்புகளில் இருந்து பெண் விலங்குகளுடைய தகவல் தொடர்பு சார்ந்த பண்புக்கு நிலைமை மாறுகிறது. இதன் காரணமாகத்தான் இன்று கூட இராணுவத்தை விட இறுதி முடிவை அரசியல் தான் எடுக்க வேண்டும் என்று உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இராணுவ சண்டை நடந்தால் உடனே இரண்டு நாட்டு அரசியல் தலைவர்களும் நிறுத்துங்கள் சண்டையை என்று கட்டளையிடுகிறார்கள். அரசியல் பேச்சுவார்த்தைகள் தொடங்குகின்றன. இப்படி விலங்குகளுக்கும் நிலத்திற்குமான தொடர்பு என்பது பல கட்ட மாற்றங்களை அடைந்து வரலாற்றின் வளர்ச்சி கட்டங்களில் நில உடைமை சமுதாயத்தில் நிலம் என்பது உற்பத்தி கருவி என்ற நிலையை அடைகிறது. அப்பொழுதும் ஆண்கள் மட்டும்தான் நிலத்தை வைத்துக் கொள்ளலாம், நிலத்திற்கு உரிமை கோரலாம் என்ற நிலைமை ஏற்படுகிறது. பெண்களுக்கு அந்த உரிமை மறுக்கப்படுகிறது. இதுதான் சொத்துரிமை. நிலம் என்பது ஆண்களுக்குரியது, நிலம்தான் சொத்து. எனவே ஆண்களுக்கு தான் சொத்துரிமை, பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது என்று பல ஆயிரம் ஆண்டுகளாக நில உடைமை சமுதாயம் கூறி வந்தது. அது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் இன்று சட்டம் சொத்துரிமை என்பது அனைவருக்கும் பொதுவானது என்று மாற்றிவிட்டது. இது மிகப்பெரிய முன்னேற்றம். இந்த மிக பெரும்பான்மையான நிலங்கள் ஒரு சில ஆண்களுடைய கையில் தான் இருந்தன. அவர்கள்தான் ஆளும் வர்க்கம். அவர்கள்தான் தமிழ்நாட்டில் ஜமீன்தார்கள், பண்ணையார்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்களுடைய நிலங்களை பறித்து மக்களுக்கு பிரித்து கொடுத்ததுதான் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. இப்படி நிலத்தை பிரித்து கொடுக்கும் பொழுது நிலத்தை விட மக்கள் தான் முதன்மையானவர்கள் என்ற பார்வை பரவலாகிறது. சிக்கலே இங்கேதான் வருகிறது. அப்படி நிலத்தை பிரித்து கொடுக்கும் பொழுது உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார்களா என்றால் இல்லை, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் என்று கொடுப்பார்கள். அப்படி கொடுக்கும் பொழுது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடைய பெயரையும் சேர்த்து எழுதுவார்களா என்றால் இல்லை, குடும்பத்தின் தலைவன் என்று ஒருவர் பெயரை மட்டும் எழுதுவார்கள். அப்பொழுது அந்த தலைவன் என்பவன் ஆணாக ஆகிவிடுகிறான்.
இப்படி நிலத்தை உழைக்கும் வர்க்கத்திற்கு பிரித்து கொடுப்பது என்ற பெயரில் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த ஆண்களுக்கு மட்டும் பிரித்து கொடுப்பது, பெண்களுக்கு அது கிடைக்க வாய்ப்பில்லாமல் செய்வது என்று ஆகிவிட்டது. இதுதான் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கம் வளராமல் போனதற்கு மிகப்பெரிய காரணங்களில் ஒன்றாக ஆகிவிட்டது. இது சுற்றி சுற்றி மக்களை விலங்கு நிலையிலேயே வைத்திருந்தது. அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செல்ல முடியவில்லை. இது திரும்ப திரும்ப ஆணாதிக்கத்தை தான் வலியுறுத்தியது, பெண் உரிமையை நோக்கி செல்லவில்லை. ஆனால் இதிலிருந்து கம்யூனிஸ்ட் இயக்கம் பாடம் கற்றுக்கொண்டது. இன்று நிலப்பகிர்வு என்று பேசினால் அதில் சரிபாதி நிலத்தை பெண்களுக்கு வழங்க வேண்டும் என்ற பாய் வந்திருக்கிறது. இது மிகப்பெரிய வளர்ச்சி. எப்படி ஒரு குடும்பத்திற்கான சொத்து என்ற பெயரில் ஒரு பெண்ணுக்கு கொடுக்காமல் ஆண் மட்டும் நிலத்தை வைத்துக் கொள்கிறானோ, அதே மாதிரிதான் ஒரு நாட்டில் நம் அனைவருக்குமான சொத்து என்ற பெயரில் உழைக்கும் வர்க்கத்துக்கு கொடுக்காமல் அனைத்து வளங்களையும் ஆளும் வர்க்கம் வைத்துக் கொள்கிறது. ஒரு குடும்பத்தின் சொத்து என்பது ஆணுக்கு மட்டும் இல்லை, பெண்ணுக்கும் தான் என்று தீர்ப்பு மன்னர்கள் தீர்ப்பு கூறிவிட்டார்கள். அதே போல ஒரு நாட்டின் சொத்து என்பது ஆளும் வர்க்கத்திற்கு மட்டும் இல்லை, உழைக்கும் வர்க்கம்தான் என்று சட்டம் இருக்கிறது. ஆனால் அது வாய்ப்பேச்சாக இருக்கிறது, செயலில் இல்லை. செயலில் காட்ட வேண்டும். எனவே உழைக்கும் வர்க்கத்தை ஒன்று திரட்டி ஆளும் வர்க்கத்திற்கு எதிராக தொடர்ச்சியாக போராடுவோம். விரைவில் வெற்றி பெறுவோம். அனைவருக்கும் விடுதலை திருநாள் வாழ்த்துகள்.